அடிக்கடி கனவில் துரத்தும் கருநாகம். நண்பனின் ஊர் திருவிழாவை பார்க்க ஊருக்கு சென்ற போது பார்க்கிறான் அதே கருநாகத்தை. அந்த கருநாகம் பல வருடங்களாய் காத்து நிற்கிறது மரகத லிங்கத்தை. கருநாகபுரத்தில் நடந்தது என்ன? வாங்க கதையில பார்க்கலாம். சூரியன் மறைந்து இருள் பரவும் நேரத்தில் தென்னந்தோப்பில் உடலெல்லாம் வேர்க்க காலில் மட்டைகள் தடுக்கி கீழே விழுந்து விழுந்து ஓடுகிறான். திரும்பி திரும்பி பார்த்து ஓடுகிறான். கால்கள் வலிக்க அப்படியே சரிந்து தென்னை மரத்தில் சாய்ந்து அமர்கிறான். மூச்சு வாங்க கண்களை சுழற்றி அங்கும் இங்கும் பார்க்கிறான். முகத்தில் வழிந்த வேர்வையை சட்டையின் விளிம்பை வைத்து துடைக்கும் போது அந்த சத்தம் கேட்டது. பயத்துடன் அங்கும் இங்கும் பார்த்து ஓடலாம் என நினைக்கும் போது மரத்தின் மேலிருந்து நடுங்கிக் கொண்டே விலையை உயர்த்தி மேலே பார்க்கிறான். கருப்பு நிறத்தில் மரத்தை 2 சுற்று சுற்றி தலையை இவனை நோக்கி கீழே வளைத்து இழந்த நாக்கை வெளியில் நீட்டிக்கொண்டு இவனை பார்த்தபடி இருக்கிறது அந்த கருநாகம். அம்மா என்று கத்தியவாறு படுக்கையிலிருந்து எழுந்தான் இளங்கோ. என்ன ஆச்சுடா என்று கேட்டான் பரணி. ஒன்னும் இல்லடா. என்ன பேய் கனவா இப்படி வைத்து கொட்டுது என்று பாத்ரூம்ல இருந்து வெளிவந்தான் வேந்தன். பேய் இல்ல, பாம்பு. எக்ஸாம் அப்ப இப்படி கொரட்ட விட்டா பாம்பு கனவு தான் வரும். எழுந்து ரெடி ஆகுடா, டைம் ஆச்சு என்றான் பரணி. இளங்கோ எழுந்து போர்வையை மடித்து வைத்துவிட்டு பிரஸ்ஸுடன் பாத்ரூம் சென்றான். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து வெளியில் வந்தான். பரணியும் வேந்தனும் தயாராக நின்றிருந்தனர். வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டுக்குள் நுழைந்து கண்ணாடி முன் நின்று சரி பார்த்துவிட்டு வெளியே வந்தனர். கதவை பூட்டி கொண்டு நடக்கத் தொடங்கினர். கடைசி எக்ஸாம், இதையும் ஒழுங்கா எழுதிட்டா பிரச்சனை இல்லை என்றான் பரணி. அதெல்லாம் சூப்பரா எழுதிடலாம் என்றான் வேந்தன். என்னடா சைலண்டா வர என்றான் பரணி. ஒன்னும் இல்லடா, பசிக்குது, சாப்பிட்டு போலாம் என்று கூறினான் இளங்கோ. மூவரும் கடைக்கு சென்று சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்குள் நுழையும் போது மணி 9:30. அனைவரும் தேர்வு அறைக்கு சென்ற பின் கடைசியாக சென்று கேள்வித்தாளை பெற்று தேர்வு எண் பார்த்து இருக்கையில் அமர்ந்து தேர்வு எழுதினர். சரியாக 12 மணி விடைத்தாளை கொடுத்துவிட்டு வெளியில் வந்தனர். 1 வாரம் லீவு, என்ன பண்ணலாம் என்றான் பரணி. வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்றான் இளங்கோ. அங்க போனா போர் அடிக்கும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்டா. நாங்க பஸ்ல ஊருக்கு கிளம்புறோம், நீ அதே பஸ்ல அடிபட்டு சாவு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்றான் இளங்கோ. போனா தனியா போக மாட்டேன் மச்சான், உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன் என்றான் பரணி. நான் ஒரு ஐடியா சொல்லவா என்றான் வேந்தன். என்ன ஐடியா? 2 பேரும் என் கூட வீட்டுக்கு வாங்க. ஏன், அங்க எருமை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையா என்றான் பரணி. அடி வாங்குவடா. அப்புறம் என்னடா, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும்னு சொன்னா உன் கூட வில்லேஜுக்கு வர சொல்ற என்றான் பரணி. என் ஊருக்கு வந்து பாரு, தெரியும். என்ன பெரிய ஊரு? 4 குடிசை, 4 ஆடு மாடு கோழி, இதுதானே. ஓவரா பேசாதடா. பரணி, அவன் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா என்றான் இளங்கோ. சரி சொல்லி தொலை. இளங்கோ நீ கேளு. ஊர்ல 4 நாள் திருவிழா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம். திருவிழா நான் பார்த்ததே இல்லையா என்றான் பரணி. சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழா இது. ஊரே தோரணம் கட்டி பறக்கும். வீடு புதுசா அடிச்ச சுண்ணாம்புல பளபளக்கும். காலையில 3 மணிக்கு எழுந்து தெருவியை நிறைச்சு கலர் கலரா கோலம் போடுவாங்க. நீ சொன்ன அந்த 4 ஆடு மாடு கோழி கூட குளிச்சு சந்தன குங்குமம் வச்சு நிற்கும். 24 மணி நேரமும் கோயில் மணி அடிச்சுட்டு இருக்கும். காலையில ஆனா கலர் கலரா தாவணி கோயிலுக்கு போகும். மதியமானா கலர் கலரா கோவில் அன்னதானம். சாயங்காலம் கலர் கலரா வீட்டுல செஞ்ச பலகாரம். நைட் ஆனா கலர் கலரா வான வேடிக்கை. 4வது நாள் ஊருக்கே கெடா விருந்து. குறைஞ்சது 20 கெடா. கறி தனியா, குடல் தனியா, ஈரல் தனியா. மொத்தத்தையும் சாப்பிட்டவன் வயிறு வெடிச்சு செத்துருவ. ஊருக்கு ஒரு பக்கம் மலை, சுத்தி மரம், இன்னொரு பக்கம் வத்தாத ஆறு, 400 வருஷம் பழைய கோயில், 4 நாள் திருவிழா. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வேணும்? வா, சூப்பர்டா, நான் கண்டிப்பா வரேன் என்றான் இளங்கோ. நீ என்ன சொல்ற? வர வர என்ன பண்றது என்றான் பரணி. நடிக்காதடா, கலர் தாவணின்னு சொல்லும் போது இழிக்க ஆரம்பிச்சிட்ட. உன்னை பத்தி தெரியாதா என்றான் வேந்தன்.
அனைவரும் சிரிக்க ஊரு பேர் என்னடா என்றான் இளங்கோ. கருநாகபுரம். கருநாகபுரத்தில் தொடரும். அடுத்த நாள் காலை பேருந்திலிருந்து பெட்டிகளுடன் மூவரும் இறங்கினர். புழுதியை வாரிவிட்டு பேருந்து சென்றது. கருநாகபுரம் என்று எழுதிய சிறிய பலகைக்கு பின்னாடி பச்சை பசேல் வயல்வெளியும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நாரைகளும் பம்ப் செட்டில் குளித்து விளையாடும் குழந்தைகளும் அதை அடுத்து இருந்த பெரிய தென்னந்தோப்பும் கண்களை கவர்ந்தது. எந்த பக்கம்டா போகணும் என கேட்டான் இளங்கோ. இந்த வயலோரமா நடந்து அந்த தோப்பை தாண்டி போகணும். மூவரும் நடக்க தொடங்கினர். வயலில் இறங்காமல் ஓரமாய் வரப்பில் கால் வைத்து மெதுவாய் நடந்து தோப்புக்குள் நுழைந்தனர். இது யாரு தோப்புடா என்று கேட்டான் பரணி. கோவிலுக்கு சொந்தமானது. வருஷம் வருஷம் யாராச்சும் குத்தகைக்கு எடுப்பாங்க. குத்தகை பணம் கோவில் செலவுக்கு பயன்படுத்துவாங்க. பேசிக்கொண்டே தோப்பை கடந்தனர். தோப்பு முடிந்ததும் வீடுகள் தெரிய தொடங்கியது. 4-5 மாடி வீடுகளை தவிர எல்லாமே ஓட்டு வீடுகள். வீடுகள் நெருங்கி இல்லாமல் சிறு சிறு இடைவெளி விட்டு நேர்த்தியாய் இருந்தது. புதிதாய் அடித்த சுண்ணாம்பு, சாணம் கரைத்து தெளித்த வாசல், அதில் சிறு கோலம். ஆடு மாடு கோழி ஏதாவது ஒன்று அனைத்து வீட்டிலும் இருந்தது. ஆங்காங்கே வேப்ப மரம், சில வீடுகளில் வாழை மரம், சில வீடுகளில் முருங்கை மரம். அழகாய் மல்லிகையும் முல்லையும் மலர செம்பருத்தி இதழ் விரித்து சிரிக்கிறது. ஊருக்கு நடுவே கம்பீரமாய் அந்த கோவில். கருங்கல் கோபுரமும் பளபளக்கும் கலசமும் 4 பக்கமும் நந்தி சிலைகளுடன் அற்புதமாய் இருந்தது. கோவிலுக்கு சற்று அருகிலேயே ஆலமரத்துக்கு அருகில் இருந்த மாடி வீட்டுக்கு வேந்தன் அழைத்து சென்றான். வாசலில் குனிந்து ஒரு பெண் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். மூவரும் வரும் ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் பார்த்ததும் முகமலர, டே அண்ணா, வரேன்னு சொல்லவே இல்லை என்றாள். சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் சொல்ல குட்டச்சி என்றான் வேந்தன். போடா வளர்ந்து கேட்டவனே, வந்ததும் சண்டை போடாத. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள் இங்கே தான் இருப்பாங்க. அம்மா இங்க? அம்மா பின்னாடி இருக்காங்க. நீ உள்ள வா, நான் கூட்டிட்டு வரேன் என்று கூறி மானாய் துள்ளி ஓடினாள். இது என் தங்கச்சிடா, பேரு கயல்விழி. வாங்க உள்ள போகலாம். கோலத்தில் கால் வைக்காம வாங்க, அப்புறம் அவகிட்ட திட்டு வாங்க முடியாது. இளங்கோ கோலத்தை பார்த்தான். 2 கிளிகள் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு இருந்தது. அருகில் கோலப்பொடி இருந்தது. இளங்கோ அதை எடுத்து 2 கிளிகளுக்கு நடுவில் ஒரு ரோஜாவை வரைந்தான். அதை பார்த்து சிரித்து கொண்டே வீட்டுக்குள் நகர்ந்தான். அவன் நகர்ந்ததும் அங்கு வந்த கயல்விழி ரோஜாவை பார்த்தாள். தண்ணீரை எடுத்து கோலத்தில் ஊற்றினாள். பின்னால் வந்த அவள் அம்மா செண்பகம், என்னடி 1 மணி நேரமா போட்ட கோலத்துல தண்ணி ஊத்திட்ட என்றாள். என் கோலத்துல யாரும் கால் மட்டும் இல்ல, கையும் வைக்க கூடாது என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்று விட்டாள். செண்பகம் உள்ளே சென்றாள். வாடா வேந்தா, வரேன்னு ஒன்னும் சொல்லலையே. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, அதுதான் வந்துட்டேன். தம்பிங்க யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ்மா, திருவிழா பார்க்க வந்திருக்காங்க. வாங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்கோம்மா. மேலே ரூமுக்கு கூட்டிட்டு போடா, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிம்மா. குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க தம்பி, 1 மணி நேரத்துல சமையல் செஞ்சிடுறேன். சரிங்கம்மா. மூவரும் மாடிக்கு சென்றனர். வேந்தா, அப்பா வீட்டுல இல்லையா? இருக்காங்க. எங்கடா, நாங்க பார்க்கவே இல்லை. திரும்பி பாடுறா. சுவற்றில் மாலையிட்ட போட்டோ. கை மீசையை முறுக்க இதழ் சிரித்தவாறு மாணிக்கவேல். இப்ப நடந்தது வேந்தா? எதுவுமே சொல்லவே இல்லையே. அது பழைய கதடா. இப்ப எதுக்கு அது? குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று கூறியபடியே வெளியேறினான் வேந்தன். பரணியும் இளங்கோவும் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். சரியாக 1 மணி நேரத்தில் வேந்தன் வந்து கீழே அழைத்து சென்றான். மூவரும் வரிசையாக அமர கயல்விழி வாழை இலை வைத்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், பணியாரம் வகைகளை பரிமாறினாள். அனைத்தையும் நன்றாக சாப்பிட்டு எழுந்தனர். சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா என்றான் இளங்கோ. கயல்விழிதான் செஞ்சா. கோலம் மட்டும்தான் நல்லா போடுவீங்கன்னு நினைச்சேன். சாப்பாடு இவ்வளவு சூப்பரா செய்யறீங்க. தேங்க்ஸ் என்று கூறி சென்றாள். என்னடா, உன் தங்கச்சிக்கு நாங்க வந்தது பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லடா, அவ பழகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பழகிட்டா ரொம்ப நல்லா பேசுவான். சரி, அடுத்து என்ன பிளான் என்றான் பரணி. மலைக்கு போலாம் என்றான் வேந்தன். இந்த நேரத்திலையா? இப்பதான் அங்க போக முடியும். சாயங்காலம் அங்க இருட்டாயிரும், போகவே முடியாது. சரி போகலாம். மூவரும் நடக்க தொடங்கினர்.
மெதுவாய் வேடிக்கை பார்த்து கொண்டே செல்கின்றனர். நாளை திருவிழா என்பதால் மின் கம்பங்களில் ஒளிபெருக்கிகளை மாட்டிக்கொண்டிருந்தார்கள். கோவிலை சுற்றி அனைத்து இடங்களிலும் மின் விளக்குகள் போடப்பட்டது. கோவிலை சுற்றி மண் பாதையில் நடந்தனர். வழியில் சதுர வடிவமாக ஒரு கல் செங்குத்தாக நிறுத்தப்பட்டு அதன் மேல் மற்றொரு செதுக்கிய கல்லை வைத்திருந்தார்கள். சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அதே போல் கல் வைத்திருந்தார்கள். வேந்தா, அது என்ன கல்லு, வித்தியாசமா இருக்கு என்றான் இளங்கோ. ஹைவேஸ்ல இருக்கிற கிலோமீட்டர் கல் மாதிரி இருக்கு என்றான் பரணி. அது என் திசை கல். எதுக்காக அந்த கல்லு? கோவிலோட 8 திசையிலும் இந்த மாதிரி கல் வச்சிருப்பாங்க. அதான் என் திசைக்கல். தேர் இங்க ஒரு சுத்து சுத்திட்டு தான் ஊருக்குள்ள போகும். அப்படி பேசிக்கொண்டே மலைப்பாதையில் நடந்தனர். சிறிது தூரம் சென்றவுடனே மரங்கள் அடர்த்தியாக இருந்தது. நடுவே இருந்த ஒற்றையடி பாதை வழியாக நடந்து சென்றனர். நடக்க நடக்க மலை செங்குத்தாக மாறியது போல் தோன்றியது. எவ்வளவு நேரம் சென்றது என்றே தெரியவில்லை. வேந்தன் முன்னே செல்ல பரணியும் இளங்கோவும் எதுவும் பேசாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். இறுதியாக மலை உச்சியை அடைந்து விட்டனர். மலை உச்சி சிறிது தட்டையாகவே இருந்தது. மேகங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. காற்று மெலிதாய் தாளாட்டி கொண்டிருந்தது. மேலே இருந்து பார்த்தால் பச்சை போர்வையில் ஆங்காங்கே கிழிந்து ஒட்டு வைத்து தைத்தது போன்ற வீடுகள். இங்க இருந்து பார்க்க வியூ ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை பசேல் வயல், தோப்பு, மலை எல்லாமே சூப்பர் என்றான் இளங்கோ. நீ என்ன சொல்ற? இன்னும் நீ ஆறு காமிக்கல என்றான் பரணி. சாயங்காலம் போவோம், அதையும் பார்த்துட்டு சொல்றேன். சரி சரி. சிறிது நேரம் அங்கேயே வேடிக்கை பார்த்த பிறகு, கீழே போவோமா? செங்குத்தான மலை, இறங்குறது கஷ்டம். பார்த்து மெதுவா இறங்கு, நான் போறேன், எங்கூடவே வாங்க. சரிக்கு விட்டு விழுந்தா பள்ளத்துல விழுந்துடுவ. ஏறி வந்தாச்சு, போகும்போது ஏண்டா பயமுறுத்துற என்றான் பரணி. ஏறும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறங்கும் போதுதான். ஒழுங்கா என் பின்னாடி வா. மெதுவாக மூவரும் ஒருவர் பின்பு ஒருவராக இறங்கினர். சிறிது தூரம் இறங்கும் போதே சிறு கற்கள் பெயர்ந்து விழுந்தது. பார்த்து பார்த்து மெதுவாய் காலடி எடுத்து வைத்தனர். கடைசியாக வந்த இளங்கோ கால் வைக்க கல் பெயர்ந்து விழ இடது பக்கமாக சரிந்து விழத் தொடங்கினான். வேந்தனும் பரணியும் கத்திக்கொண்டே இடது பக்கமாய் மரங்களை பிடித்து கொண்டு சென்றனர். சரிந்து உருண்டு கொண்டே சென்ற இளங்கோ மரத்தின் வேரை பிடிக்க அதுவும் கையோடு வந்தது. மீண்டும் சரிந்து கொண்டே சென்ற இளங்கோ செங்குத்தான பகுதி முடிவடையும் இடத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்தான். பள்ளத்தில் விழச் சென்ற இளங்கோ ஒரு மரத்தின் பெரிய வேரை பற்றி விட்டான். இந்த வேரும் அருந்து கையோடு வந்து விடுமோ என்று பயந்து கத்த ஆரம்பித்தான். வேந்தா, பரணி! யாரும் வரவில்லை. இளங்கோ மெதுவாக வேரை பற்றி கொண்டே முன்னே நகர்ந்தான். சிறிது சிறிதாக முன்னேறி மேலே வந்து விட்டான். சரிந்து வந்ததில் சட்டை கிழிந்து ரத்தம் வர அப்படியே உட்கார்ந்து விட்டான். அப்பொழுதுதான் கவனித்தான், அருகில் ஒரு பாறை, அதில் ஏதோ செதுக்கப்பட்டு இருந்தது. மெதுவாய் எழுந்து பாறைக்கு அருகில் சென்று பார்த்தான். வாளை சுற்றி தலை நிமிர்ந்த மாதிரி ஒரு பாம்பின் உருவம் தெளிவாக செதுக்கப்பட்டு இருந்தது. பாறைக்கு பின்பக்கமாய் செல்ல அங்கு 1 அடி நீளத்திற்கு ஒரு பாம்பின் சிலை தலை இல்லாமல் இருந்தது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே வேந்தனும் பரணியும் அங்கு வந்து விட்டனர். இளங்கோ, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லடா, கை காலில் மட்டும் கொஞ்சம் அடி. நீ சரிஞ்சிட்டே போகவும் 2 பேரும் ரொம்ப பயந்துட்டோம். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம்டா. மெதுவாய் வேந்தனின் கையை பிடித்து நடந்தான் இளங்கோ. சிறிது நேரத்தில் மலையிலிருந்து இறங்கி கோவில் அருகே வந்தனர். கோவில் கோபுர நிழல் மண் பாதையை தாண்டி வடதிசை கல்லின் மேல் விழுந்தது. சிறிது நேரம் உட்கார்ந்து செல்லலாம் என்று இளங்கோ கூற நிழலில் இருந்த கல் பலகையில் அமர்ந்தனர். அப்பொழுது கோவிலுக்கு வந்த கயல்விழி அங்கு வந்தாள். இளங்கோவுக்கு சட்டை கிழிந்து ரத்தம் வருவதை பார்த்து பதறினாள். என்ன ஆச்சான்னா, ரத்தம் வருது? மலையில சறுக்கி விட்டுருச்சு. இப்பதான ஊருக்கே வந்தாங்க, வந்ததும் மலைக்கு கூட்டிட்டு போகணுமா? பாரு எப்படி அடிபட்டிருக்குது. சின்ன காயம்தான், ஒன்றும் இல்லை என்றான் இளங்கோ. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடு, அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மூவரும் வீட்டுக்கு வந்தனர். இளங்கோ சட்டை கிழந்திருப்பதை பார்த்து செண்பகமும் பதறி என்ன ஆயிற்று என்று கேட்டாள். நடந்ததை சொல்ல வேந்தனுக்கு அர்ச்சனை ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில்
இளங்கோ சட்டையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அமர செண்பகம் மருந்தோடு வந்தாள். காயம்பட்ட இடங்களில் செண்பகமே மருந்தை தடவி விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இளங்கோ மெதுவாய் கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடினான். மலையில் சரிந்து விழுந்ததும் தலையில்லா பாம்பின் சிலையும் கனவில் தோன்றி தோன்றி மறைந்தது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. கைகள் நடுங்கியது. அம்மா என்று அலறிக்கொண்டே எழுந்தான். என்ன ஆச்சுடா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் வேந்தன். முகத்தை துடைத்துக் கொண்டே பாம்பு கனவு. இன்னைக்குமா கனவுதான்? ஏன் அப்படி பயப்படுற? இல்லடா, ரொம்ப ரியலா இருக்கு. ஏதாவது நினைச்சு குழம்பாத, வா ஆத்துக்கு போலாம். சிறிது நேரத்தில் மூவரும் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். துவைத்த துணிகளை எடுத்து சென்று கொண்டிருந்த கயல்விழி இவர்களை பார்த்ததும் நின்றாள். காலையில தான் மலையிலிருந்து தள்ளிவிட்ட, இப்ப ஆத்துல தள்ளிவிட கூட்டிட்டு வந்திருக்கிறியா என்றாள். ஏ வாயாடி, அவங்க வந்ததே ஊரை சுத்தி பார்க்கதான். நான் வரலன்னாலும் அவங்களே இங்க வந்துடுவாங்க. நாளைக்கு திருவிழா வச்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு அடிபட்டுட்டு இருக்கீங்க, சொன்னா கேட்டாதானே. கிழவி மாதிரி அட்வைஸ் பண்ணாத, போய் வேலையை பாரு என்று கூறிவிட்டு நகர்ந்தான். வேலையைத்தானே பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டே வேந்தனின் முதுகில் ஓங்கி குத்தி விட்டு சிரிக்க வேந்தன் அவளை முறைத்து கொண்டு அடிக்க கை ஓங்க அவள் சிட்டாய் பறந்து விட்டாள். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அவள் அவனை பார்த்து நாக்கை நீட்டி கிண்டல் செய்தவாறே ஓடிவிட்டாள். மூவரும் ஆற்றில் இறங்கினர். ஆற்றில் இறங்கியதும் சிறுவர்களாக மாறிவிட்டனர். ஒருவர் மீது ஒருவர் நீரை இறைத்து விளையாடினர். போட்டி கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீந்தி சென்றனர். ஆற்றில் மிதக்கும் செடிகளை தூக்கி போட்டு யார் முதலில் எடுப்பது என்று போட்டி போட்டனர். அதிக நேரம் யார் நீருக்குள் இருப்பார்கள் என சவால் விட்டு விளையாடினர். நீண்ட நேரம் விளையாடி சிரித்து மகிழ்ந்து களைத்து போய் கரையேறி வந்தனர். பேசிக்கொண்டே கோவில் அருகில் வரும்போது வேந்தனை ஒருவர் அழைக்க அவன் சென்று விட்டான். பரணியும் இளங்கோவும் அவனுக்காக அங்கே நின்று கொண்டிருந்தனர். இளங்கோ கோவிலை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மண் பாதையில் பார்த்தான். கோவில் நிழல் நேராய் வடக்கு திசை கல்லை நோக்கி இருந்தது. நிழல் சரியாய் கல்லில் சென்று முடிந்தது. இளங்கோவுக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. மதியம் மலையிலிருந்து இறங்கி வந்த போதும் நிழல் சரியாக வடக்கு திசை கல்லையே நோக்கி இருந்தது. இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. பரணி, என்னடா அந்த நிழல் பாரு? கோவில் நிழல்டா. அது எனக்கு தெரியுது. அது எங்க போய் முடியுது? அந்த கல்லில் போய் முடியுது. அதுக்கு என்ன? மதியம் நான் பார்க்கும்போதும் அங்கதான் இருந்துச்சு. அதுல என்னடா ப்ராப்ளம்? உனக்கு புரியலையா? சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாற மாற நிழலும் இடம் மாறும். ஆனா இங்க மட்டும் எப்படி சரியா ஒரே இடத்துல இருக்குது? இந்த கோவில் கட்டின அமைப்பு அப்படி இருக்கலாம். எதுக்காக அப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சிறப்பு இருக்கும். அது மாதிரி இந்த கோயிலுக்கு இதுதான் சிறப்பு போல. காம்பஸ் மாதிரி எப்பவும் இந்த நிழல் வடக்கு பக்கம்தான் இருக்கும் போல. எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? அந்த நேரத்துல வேந்தனும் அங்கு வர மூவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர். இரவு உணவை முடித்துவிட்டு எழுந்து மாடிக்கு சென்றனர். நல்லா தூங்குங்கடா, இதுக்கப்புறம் 4 நாளைக்கு தூங்க முடியாது என்றான் வேந்தன். ஏண்டா? நான் தான் சொன்னேன்ல, நைட் ஃபுல்லா கூத்து நடக்கும், வான வேடிக்கை இருக்கு, ஊரே முடிச்சிட்டு தான் இருக்கும். சரி குட் நைட் என்று கூறி விடை பெற்றான் வேந்தன். பரணியும் இளங்கோவும் சிறிது நேரம் பேசிவிட்டு கண்கள் மூடி தூங்கச் சென்றனர். இளங்கோவுக்கு தூக்கம் வரவில்லை. கண்ணை மூடினால் தலையில்லா பாம்பின் சிலையும் கருநாகமும் வந்து செல்கிறது. என்ன செய்வது என்று யோசிக்க திடீரென கோவிலின் நிழல் ஞாபகம் வந்தது. நிழலின் மர்மம் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் புரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. தூக்கமும் வரவில்லை. ஏன் அங்கு சென்று பார்க்க கூடாது என்று தோன்றியது. நாளைக்கு திருவிழா என்பதால் அனைவரும் முழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுதே சென்று பார்த்து விட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே எழுந்தான். மெதுவாய் அறை கதவை திறந்து படிகளில் இறங்கினான். யாரும் இல்லை. எல்லாரும் நன்றாக உறங்கிவிட்டனர். மெதுவாய் கதவை திறந்து வெளியில் வந்தான். கைபேசியை எடுத்து டார்ச்சை இயக்கி கோயில் பக்கம் நடந்தான். கோவிலை அடைந்து டார்ச்சை கோவிலை நோக்கி திருப்ப இப்பொழுதும் அதன் நிழல் வடக்கு திசையை நோக்கி சென்றது. மெதுவாய் வடக்கு பக்கம் டார்ச்சை திருப்பி
நிழலின் இறுதியில் இருந்த வடதிசையில் கல்லை நோக்கினான். அவன் பார்வை நிலை குத்து நின்றது. கை நடுங்கியது, முகம் வேர்த்தது, இதயம் துடிப்பது கூட ஒரு நொடி நின்றது. வடதிசை கல்லை 2 சுற்று சுற்றி தலையை உயர்த்தி பிளவுபட்ட நாக்கினை வெளியில் நீட்டி இளங்கோவை பார்த்தது அந்த கருநாகம். இளங்கோவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கண்ணிமைக்காமல் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுவும் சிறிதும் அசையாமல் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறது. திடீரென கைபேசியின் ஒளி நின்று போனது. சுற்றிலும் கருமை சூழ்ந்து கொண்டது. இளங்கோ மீண்டும் டார்ச்சை உயிர்ப்பிக்க அங்கே வெறும் கல் மட்டுமே இருக்கின்றது. சுற்றிலும் பார்க்கிறான், எதுவும் இல்லை. நெற்றியில் தேய்த்து கொண்டு என்ன இது என்று யோசிக்கிறான். இப்பொழுது பார்த்தது நிஜமா இல்லையா ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை இதுவும் கனவோ என்று யோசிக்கும் போது அவனுக்கு பின்னாலிருந்து இது கனவோ நினைவோ, இப்பொழுது செய்ய வேண்டியது இங்கிருந்து ஓடுவது என்று யோசித்த கணத்தில் மண் பாதையில் ஓட ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்றதும் மலை அடிவாரம் வந்து விட்டான். திரும்பி பார்க்கலாம் என்று யோசிக்க மனதுக்குள் திரும்பி பார்க்காமல் மலையில் ஏறாமல் மலையை சுற்றி ஓடினான். மரம் செடிகளுக்கு நடுவே கீழே விழாமல் அதே நேரத்தில் வேகமாய் ஓடினான். பார்வைக்கு ஒரு குடிசை தெரிய அதை நோக்கி ஓடினான். குடிசை கதவை விடாமல் தட்டினான். கதவு திறந்தது. ஒரு வயதான மனிதர் கையில் விளக்குடன் வெளியில் வந்தார். யார் தம்பி, என்ன வேணும்? ஐயா, பாம்பு பாம்பு. என்ன தம்பி, பாம்பா? ஆமா, என்ன துரத்துது. உள்ள வாங்க தம்பி, உட்காருங்க. பயப்படாதீங்க, இந்தாங்க சுக்கு காப்பி சாப்பிடுங்க. பயப்படாம சாப்பிடுங்க தம்பி. ஊருக்கு புதுசா தம்பி? ஆமா. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? என் ஃப்ரெண்டு கூட வந்தேன். பேரு வேந்தன். அட, வேந்தனா? எப்படி இருக்கா அவன்? உங்களுக்கு அவனை தெரியுமா? அவனுக்கு பேரு வச்சதே நான் தான் தம்பி. ஐயா, நீங்க? வேந்த என்னுடைய பேரன். வேந்த உங்களை பத்தி சொன்னதே இல்லையே. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்றீங்க? தூக்கம் வரல, சும்மா சுத்தி பார்க்கலாம்னு போனேன். அங்கதான் பாம்பு துரத்துச்சு. ஒன்று சொன்னா தப்பா நினைக்க கூடாது. என்ன தாத்தா, நம்ம ஊர்ல பாம்பே இல்லை, நீங்க வேற ஏதோ பார்த்துட்டு பயந்துட்டீங்க. இல்லை தாத்தா, நான் பார்த்தேன். அது என்ன துரத்திட்டு வந்துச்சு. கல்லுல 2 சுத்து சுத்தி இருந்துச்சு. அப்படி ஒரு கருப்பை நான் பார்த்ததே இல்லை. என்ன தம்பி, கருப்பா? ஆமா தாத்தா, அது ஒரு கருநாகம். தாத்தா சில வினாடி அசையாமல் இருந்தார். தாத்தா தாத்தா, என்ன ஆச்சு தாத்தா? தம்பி, என்ன சொன்னீங்க? கருநாகமா? ஆமா தாத்தா. நல்லா பார்த்தீங்களா தம்பி? என் 2 கண்ணால பார்த்த தாத்தா. அப்ப நீங்க கண்டிப்பா அதிர்ஷ்டக்காரன் தான் தம்பி. என்ன தாத்தா சொல்றீங்க? அந்த கருநாகம் ஒரு அதிசயம் தம்பி. எனக்கு புரியல தாத்தா. இந்த ஊர்ல எங்கேயாச்சும் புத்து பார்த்தீங்களா? இல்லையே. இருக்காது தம்பி, நம்ம ஊர் கோவில்ல மட்டும்தான் புத்து இருக்கு. வேற புத்தும் இல்லை, பாம்பும் இல்லை. அந்த கருநாகம் ஒரு தெய்வம். அந்த அதிசயத்தை இதுவரைக்கும் சில பேர் தான் பார்த்துருக்காங்க. பார்த்த யாருமே உயிரோட இல்லை. இப்போ எல்லாரையும் அது கடிச்சிருச்சா? 100 வருஷமா யாருமே அதை பார்க்கல தம்பி. 100 வருஷமா? ஆமா தம்பி. ஒரு பாம்பு எப்படி 100 வருஷம் வாழும்? தம்பி, அதை 100 வருஷமா யாரும் பார்க்கலன்னு தான் சொன்னேன். அதுக்கு வயசு 100 இல்லை தம்பி, 400 வயசு. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லை தாத்தா. நான் தான் சொன்னேனே தம்பி, அது ஒரு அதிசயம்னு. ஒரு பாம்பு 400 வருஷம் வாழுமா? நிச்சயமா இருக்காது. அது சாதாரண பாம்பு இல்லை தம்பி. இந்த ஊரையே ஆண்ட மன்னரோட மறு உருவம். அது தெய்வம் மாதிரி தம்பி. அதை பார்க்கறதே அபூர்வம். இது எல்லாமே வயசானவங்க சொல்ற கதை. இந்த கால பசங்களுக்கு எல்லாம் இப்படித்தான். பெரியவங்க சொல்றத எங்க கேக்குறீங்க? வழி வழியா எங்க பாட்டனும் தாத்தனும் சொன்ன உண்மை தம்பி. நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. அப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இளங்கோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். சரி தம்பி, ரொம்ப இருட்டிருச்சு, இங்கேயே படுத்து தூங்குங்க.
காலையில வேந்தனை 2 பேரும் போய் பார்க்கலாம். இந்த இருட்டில் வெளியில் போவது சரியில்லை என யோசிச்சு இங்கேயே படுத்துவிட்டு காலையில் செல்லலாம் என்று முடிவு செய்தான். அப்பொழுது ஜன்னலிலிருந்து என்ற சத்தம். தாத்தா, பாம்பு என்று அலற ஆரம்பித்தான் இளங்கோ. சிரிப்பு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். கதவை தள்ளிக்கொண்டு வேந்தனும் பரணியும் சிரித்துக்கொண்டு நின்றார்கள். தாத்தா, பாம்பு என்று இளங்கோவை போலவே கத்தி காண்பித்தான் பரணி. இருவரும் பலமாக சிரிக்க இளங்கோ கையில் கிடைத்ததை எடுத்து எறிந்தான் இருவர் மேலேயும். என்ன 2 பேரும் என்ன வச்சு விளையாடுறீங்களா? கோவப்படாதடா, சும்மாதான் பண்ணோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுனீங்க அவ்வளவுதான். சரி சரி, வா போலாம். தாத்தா, போயிட்டு வர்றேன். பார்த்து கூட்டிட்டு போடா வேந்தா. வேந்தன் ஒன்றும் கூறாமல் வெளியில் சென்றான். அவனை தொடர்ந்து பரணியும் இளங்கோவும் சென்றனர். எப்படிடா நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சுது? தண்ணி குடிக்க எழுந்தேன். பக்கத்துல நீ இல்லை. கீழே போய் பார்த்துட்டு வேந்தனை எழுப்பி சொன்னேன். 2 பேரும் கோயில் பக்கத்துல வரும்போது தான் நீ ஓடிட்டு இருந்த. உன் பின்னாடியே ஓடி வந்தோம். நீ எதுக்கு இந்த ராத்திரியில இங்க வந்த? எதுக்கு ஓடுன என்றான் வேந்தன். தூக்கம் வரல, சும்மா இங்க வந்த. இந்த ராத்திரியில உனக்கு அறிவு இருக்கா என்றான் பரணி. எதுக்காக ஓடின என்றான் வேந்தன். இங்க ஒரு பாம்பு பார்த்தண்டா, அதுக்கு பயந்துதான் ஓடுன. அதான் அந்த கிழவன் நல்ல பாம்பு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உன் தாத்தாவைத்தானா இப்படி பேசுற? அந்த கிழவனை தாத்தான்னு சொல்லாத. ஏண்டா, அது பழைய கதை. என்னடா, என்ன கேட்டாலும் பழைய கதைன்னு சொல்கிறேன். அப்பாவை பற்றி கேட்டாலும் இப்படித்தான் சொல்கிறேன். 2 ஒரே பழைய கதை தான். ஒரே கதையா? ரொம்ப லேட்டாச்சு, போய் தூங்குங்க. நாளைக்கு திருவிழா செம ஃபன்னாக இருக்கும் என்ற பேச்சை மாற்றிவிட்டு வேந்தன் சென்று விட்டான். பரணியும் இளங்கோவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு மாடி ஏறி அறைக்கு சென்றனர். அடுத்த நாள் காலை இளங்கோவும் பரணியும் தூங்கிக் கொண்டிருக்க மைக் செட்டில் பாடல் ஒலிக்க தொடங்கியது. எழுந்து மாடியிலிருந்து பார்க்க ஊர் புது பொலிவுடன் இருந்தது. போட்டி கொண்டு ஒவ்வொருவரும் கலர் கலராக கோலம் போட்டிருந்தனர். கீழே இறங்கி வர அனைவரும் குளித்து கோயிலுக்கு செல்ல தயாராக இருந்தனர். தம்பிகளா, சீக்கிரம் போய் குடிச்சிட்டு வாங்க, கோயிலுக்கு போகலாம் என்றாள் செண்பகம். சரிமா என்று கூறி சென்றனர். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து நல்ல ஆடைகளை அணிந்து கீழே இறங்கி வந்தனர். வாசலுக்கு வந்து கோவிலுக்கு செல்வோரை பார்த்து கொண்டிருந்தனர். இளம் பெண்கள் தங்கள் தோழிகளோடும், சமீபத்தில் திருமணமான இளம் பெண்கள் கணவருடன் வெக்கத்துடன், சிறுவர் சிறுமியர் தங்கள் தாய் தந்தையுடன் இணைந்து கோவிலை நோக்கி சென்றனர். கைகளில் பூஜை தட்டுடன் சிலர், புஷ்பங்களுடன் சிலர், விளக்குகளுடன் சிலர், பச்சினம் குழந்தைகளுடன் சிலர், நடக்க முடியாமல் குச்சியை பிடித்து சிலர் என கிராமமே கோவிலை நோக்கி படையெடுத்தது. செண்பகமும் கயல்விழியும் முன்னே செல்ல மூவரும் பொறுமையாய் பேசிக்கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்து சென்றனர். கோவிலை அடைந்ததும் கோவில் மணி அடிக்க ஆரம்பித்தது. அபிஷேகம் ஆரம்பித்தது. அபிஷேகம் முடிந்து திரை மூடி அலங்காரம் செய்து திரை விலகி சர்வபூரண அலங்காரத்தில் காட்சியளித்த அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட கோவில் அடங்கா கூட்டம் அமைதியாக பயபக்தியுடன் கைகளை கூப்பி வேண்டிக் கொண்டனர். அம்பாளுக்கு தீபம் காண்பித்து கருவறையில் இருந்த ஐயர் வெளியேற கூட்டமே அவரை பின்தொடர்ந்தது. எங்கடா போறோம் என்று கேட்டான் பரணி. வந்து பாரு என்றான் வேந்தன். கோவிலுக்குள் இருந்த மஞ்சள் குங்குமத்தில் அலங்கரிக்கப்பட்ட பெரிய புற்றை நோக்கி சென்ற ஐயர் புற்றுக்கு மாலையிட்டு தீபம் காட்டினார். பின் புற்றுக்குள் பால் ஊற்றினார். அவரை தொடர்ந்து ஒவ்வொருவராக புற்றுக்கு பால் ஊற்றி புற்றை தொட்டு வணங்கி சென்றனர். மூவர் மட்டும் அங்கேயே நின்றனர். வேந்தா, புத்து பார்த்ததும் தான் நேத்து தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. கோவில்ல மட்டும்தான் புத்து இருக்கு, ஊர்ல எங்கேயும் இல்லைன்னு சொன்னாரு. உண்மைதான், எங்கேயும் புத்தே இல்லை. இந்த ஊர்ல பாம்பு இல்லையா? இதுவரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, யாரும் பார்த்ததா சொல்லி கேட்டதும் இல்லை. ஏதோ மன்னருடைய மறு உருவம் அப்படின்னு சொன்னாரு. எல்லா ஊர்லயும் அந்த ஊருக்குன்னு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊருக்குன்னு இருக்கிற கதை தான் அது. அப்படி என்ன கதை உனக்கு தெரியுமா? இந்த ஊருக்கே தெரியும். அப்ப சொல்லு.
நைட்டு உனக்கே தெரியும். எப்படி? பார்க்கத்தான் போறேன். எல்லாரும் போயிட்டாங்க, வா போகலாம். கோவிலை நன்றாக சுற்றி பார்த்துவிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு சென்றனர். மதியம் கோவில் அருகில் பந்தல் போட்டு அன்னதானம் நடைபெற்றது. சூரியன் மறைந்து நிலா நடுவானுக்கு வந்த பிறகு அனைவரும் கோவிலுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மேடைக்கு முன்பு அமர்ந்தனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். பரணி, இளங்கோ, வேந்தனும் சேர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்தனர். மேடையில் கூத்துக்கான அரிதானங்களுடன் இருவர் முன்வந்து வணங்கி மெல்லிய மேளத்துடன் பாட ஆரம்பித்தனர். சீர்மிகு சபையோருக்கும் வணக்கம். இந்த பார்ப்புகழ் பெரியாருக்கும் வணக்கம். சீர்மிகு சபையோருக்கும் வணக்கம். இந்த பார்ப்புகழ் பெரியாருக்கும் வணக்கம். நாட்டிய தலைவன் ஈசனை பணிந்து எளியோர்கள் ஆட வந்தோம் இணைந்து. நாட்டிய தலைவன் ஈசனை பணிந்து எளியோர்கள் ஆட வந்தோம் இணைந்து. மாபெரும் மன்னர் கதை ஒன்று, அதை ஆடியே சொல்ல வந்தோம் இன்று. மாபெரும் மன்னர் கதை ஒன்று, அதை ஆடியே சொல்ல வந்தோம் இன்று. அந்த சரஸ்வதி தேவி நாவில் வரணும், இது மாவீரன் கருநாகன் புராணம். அந்த சரஸ்வதி தேவி நாவில் வரணும், இது மாவீரன் கருநாகன் புராணம். கருநாகபுரம் என்று புதுப்பெயர் சூட்டப்பட்டு தோரணங்கள் காற்றிலாட மக்கள் மகிழ்ச்சியில் ஆடி மகிழ்ந்தனர். ஊர் முழுவதும் கோவிலையே இலக்கு வைத்து நகர்ந்தனர். கோவிலை சுற்றி படை வீரர்கள் சூழ்ந்திருக்க கோவிலில் நுழையும் மக்களை சோதனை செய்து உள்ளே அனுப்பி கொண்டிருந்தனர். மணி அடிக்கும் ஓசை கேட்க பூஜை ஆரம்பமானது. பூஜை முடிந்து தீபம் காண்பித்து வெளியில் வந்து பணிந்து தீபம் காண்பிக்க பயபக்தியுடன் கண்களை மூடி வேண்டிக் கொண்டிருந்த உருவம் அதை இரு வலிமை வாய்ந்த கைகளால் ஒற்றிக்கொண்டு பிரசாதம் வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தது. இடையில் வாளணிந்து நேர்கொண்ட பார்வையாய் நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாய் சென்று அலங்கரிக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தார் சோழ சக்கரவர்த்தி. கூடியிருந்த கூட்டம் ஆர்ப்பரிக்க அருகிலிருந்த அமைச்சர் எழுந்தார். மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் தன் கையில் இருந்த சாசனத்தை படிக்க ஆரம்பித்தார். சோழ சக்கரவர்த்தி வாழ்க. இதன் மூலம் மாமன்னர் கூறுவது என்னவென்றால், தன் தோளுக்கு தோளாக நின்று படைப்பிரிவின் ஒரு பிரிவுக்கு தளபதியாயிருந்து வீரதீர செயல் புரிந்து உடம்பில் எண்ணற்ற காயமும் போரில் எண்ணற்ற வெற்றியும் பெற்று தந்த மாவீரனுக்கு பரிசாக இந்த ஊரை வழங்கி அதை ஆட்சி செய்யும் சிற்றரசராக நியமிக்கிறேன். இன்று முதல் அந்த ஊர் கருநாகபுரம் என்றே அழைக்கப்படும். அதன் மன்னன் மாவீரன் கருநாகன். மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்க கூட்டத்தை பிளந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ராஜ உடையில் மீசையை முறுக்கிவிட்டு நடந்தான் கருநாகன். சக்கரவர்த்தியை வணங்கி சிரம் சாய்க்க அமைச்சர் கொண்டு வந்த தங்க கிரீடத்தை அணிவித்தார் சோழ சக்கரவர்த்தி. தன் இடை அலங்கரித்த வளையும் கையில் கொடுத்து வெற்றியின் சின்னம் இது, இனி உமக்கே என்று கூறினார். கருநாகன் மன்னா என்று கூறி கண்கலங்க அவனை ஆற தழுவினார் மாமன்னர். கூட்டம் மீண்டும் ஆர்ப்பரித்தது. சோழ சக்கரவர்த்தி வாழ்க, மன்னர் கருநாகன் வாழ்க, சோழர் புகழ் ஓங்குக. மாதங்கள் சென்றது. மிகவும் அமைதியான முறையில் ஆட்சி செய்தான் கருநாகன். மன்னர் என்ற பகட்டோ கர்வமோ திமிரோ எதுவுமின்றி குடிமக்களின் ஒருவனாக அனைவரிடமும் பழகினான். எந்த ஒரு வேலையையும் மற்றவரை நம்பி கொடுக்காமல் தானே முன்னின்று பணி செய்தான். மக்கள் குறைகளை கேட்டு அதை உடனே சரி செய்தான். வரிகளை குறைத்தான். எவரும் பசி பட்டினியின்றி மகிழ்ச்சியாக இருந்தனர். போர் முடிந்த காலமாகியால் படை வீரர்களை ஓய்வுக்கு அனுப்பிவிட்டு தன் மெய்காப்பாளர்களை மட்டும் வைத்து கொண்டான். ஏரி குளங்களை தூர்வாரி வாய்க்கால் வெட்டி கிணறுகளை வெட்டி கோவில் கும்பாபிஷேகம் நடத்தி எளியவர்களை பேணி காத்து வந்தான். சாதாரண வீரனாக படையில் சேர்ந்து தன் திறமையால் சிறிது சிறிதாக முன்னேறி சிற்றரசனாக உயர்ந்ததால் அதை பற்றிய எந்த ஒரு கர்வமும் சிறிதும் இல்லை. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வேலை வாங்கும் அதிகார திமிரும் இல்லை. தானே களத்தில் இறங்கி வேலைகளை கவனிப்பதே அவனுக்கு பிடித்தமானது. ஆகையால் அனைவருக்கும் இவனை பிடித்தே இருந்தது. தங்கத்திலும் செம்பு கலப்பது போல இவனுக்கும் விரோதிகள் உருவானார்கள்.
இவனின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு இவனை வீழ்த்த நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தனர். படை வீரர்கள் இல்லாத இந்த சமயமே நல்ல சமயம் என்று எண்ணினர். ஆங்காங்கு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அவனை சதி செய்து தனியாய் வர வைத்து அவன் உயிர் வாங்க திட்டம் போட்டனர். இதே நேரத்தில் கருநாகபுரத்தில் கிணறு வெட்டி கொண்டிருந்தவர்களுக்கு மண்ணுக்கு அடியில் ஏதோ இருப்பது போன்று தெரிய ஆயுதங்களை வைத்துவிட்டு மெதுவாய் கையால் தோண்டி பார்க்க பச்சை நிற கல்லில் செய்யப்பட்ட லிங்கங்கள் கிடைத்தது. அது கருநாகனின் பார்வைக்கு கொண்டு செல்ல அப்பொழுது தெரிந்தது அது மரகத லிங்கங்கள். மண்ணுக்கடியில் மரகத லிங்கம் கிடைத்தது ஊர் முழுவதும் தெரிந்து நாடு முழுவதும் தெரிந்துவிட்டது. சோழ சக்கரவர்த்தி அதை பார்க்க ஆசைப்பட்டு தலைநகருக்கு எடுத்து வர ஆணையிட்டார். கருநாகனும் தன் மெய்காப்பாளர்களிடம் கொடுத்து பத்திரமாக தலைநகர் கொண்டு செல்ல ஆணையிட்டார். இதை அறிந்த கருநாகனின் எதிரிகள் லிங்கங்களை திருடிவிட்டு கருநாகன் அதை மறைத்து வைத்திருப்பதாக சக்கரவர்த்திக்கு தகவல் அனுப்ப முடிவு செய்தனர். மெய்காப்பாளர்களிடம் இருந்து லிங்கங்களை திருட ஆள்களை அனுப்பிவிட்டு சக்கரவர்த்திக்கு தகவல் அனுப்பிவிட்டனர். லிங்கங்களை எடுத்துக்கொண்டு ஊர் எல்லையை தாண்டி சென்று கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வழிமறித்தனர். எதிரிகள் 10 பேர் இருக்க இவர்கள் 4 தைரியமாக போராடினர். எதிரிகள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த இருவர் உயிர் பிரிய லிங்கங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று மனதில் நினைக்கையில் புயலாய் வந்தார் கருநாகன். கைகளில் வாள் சுழல எதிரிகளின் கை கால்கள் வெட்டி துண்டாகியது. அனைவரையும் வீழ்த்தி விட்டான். வீரர்களே, இப்பொழுது லிங்கங்களை எடுத்துச் செல்ல முடியாது. எதிரிகளின் இலக்கு லிங்கங்கள், அவற்றை பாதுகாக்க வேண்டும். எடுத்துச் செல்லுங்கள் மறைவிடத்துக்கு என்று கூறி குதிரையில் ஏறி பின்னால் மேலும் பல கொள்ளையர்கள் வருவது தெரிந்தது. சீக்கிரம் வீரர்களே, செல்லுங்கள், லிங்கங்கள் முக்கியம், இவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். லிங்கங்களை எடுத்துச் செல்ல குதிரையை திருப்பி வேகம் எடுத்தான் பகை வீரர்களை நோக்கி. தலையை நோக்கி வாள்களை வீச தலைகள் தனியாய் பறந்தது. மரத்தின் பின்னால் இருந்து வந்த கோடாரி கருநாகனின் தோள்பட்டையில் குத்த குருதி வழிந்த கையில் அதை பிடுங்கி வீச எய்தவனின் நெற்றி பிளந்து விழுந்தான். குறுக்கு வழியில் கோவிலுக்கு விரைந்து செல்ல லிங்கங்கள் வைத்து எடுத்து வந்த ரதம் வெளியில் நிற்க வீரர்களை காணவில்லை. ரதத்தில் இருந்த லிங்கங்களும் காணவில்லை. பதட்டத்துடன் கோவிலுக்குள் நுழைய வீரர்கள் நெஞ்சில் ஈட்டி குத்தி இறந்திருந்தனர். கருநாகன் ஆவேசமாய் கத்திக்கொண்டே திரும்ப பறந்து வந்த அம்பு ஒன்று நெஞ்சில் பாய்ந்தது. அம்பை எடுத்து 2ஆய் ஒடித்து வீசினான். 3 பேர் அவனை சூழ்ந்து கொள்ள மீசையை முறுக்கி அஞ்சா நெஞ்சனாய் வாள் சண்டையிட சிறிது நேரத்தில் தலையை சுற்றியது. அப்பொழுதுதான் புரிந்தார் நஞ்சு தோய்த்த அம்பின் தாக்கம் அது. தலையை தட்டி கத்திக்கொண்டே வாளை ஓங்க அவன் முதுகின் வழியை நுழைந்து வெளிவந்தது ஈட்டியின் முனை. செங்குருதி வழிய தரையில் சாய்ந்தான் கருநாகன். முதுகில் குத்துவிட்டு வீரன் போல் சிரித்தான் காலாட்படையின் ஒரு பகுதியின் தளபதி வீரையன். பொருத்தமான பெயர் வீரையா என கூறி உயிர் நீத்தான் கருநாகன். வெற்றி சிரிப்போடு அங்கிருந்து பகைவர்கள் நகர்ந்தனர். இரவில் நடந்ததை அறியாத ஊர் மக்கள் எப்பொழுதும் போல் விடிகளை எதிர்கொண்டனர். கோவிலை திறந்து குருக்கள் உள்ளே நுழைய கண்ட காட்சி அவரை மயக்கத்தில் ஆழ்த்தியது. ஊர் மக்கள் கோவிலை நோக்கி வர அந்த காட்சி அவர்களையும் பெருந்துயரத்திலும் பெரும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. லிங்கங்கள் தலைநகருக்கு வந்து சேராததால் கருநாகன் பற்றிய தகவல் உண்மையா என்று அறிய சோழ சக்கரவர்த்தியே அங்கு வந்தார். ஊரே கோவிலில் கூடியிருப்பதை பார்த்து வியந்து கூட்டத்தை விலக்கி உள்ளே செல்ல அவருக்கும் வியப்பை அளித்தது அவர் கண்ட காட்சி. கருநாகன் இறந்த இடத்தில் பெரிய புற்று அமைந்திருக்க அதன் உச்சியில் புற்றை சுற்றி தலையை நீட்டி சீறுகிறது அந்த கருநாகம். புற்றின் கீழே வீரையனும் அவன் கூட்டாளிகளும் உடல் நீளம் ஏறி வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்தனர். ஊர் எல்லையில் வீரர்களும் கொள்ளைக்காரர்களும் இறந்து கிடப்பது லிங்கங்களை திருட நடந்த சதியை விளக்கியது. கலக்கங்களையும் சதியையும் நடத்தியது வீரையன் என்பது தெரிந்தது. ஆனால் கருநாகனும் லிங்கங்களும் எங்கே என்று தெரியவில்லை. வீரையனே கருநாகனை கொன்றதாகவும் ஒரு நேர்மையான உண்மையான அரசனை கொடூரமாக கோவிலில் வைத்து கொன்றதால் உயிர் பிரிந்த கருநாகனை கருநாகமாய் உருவெடுத்து பகைவர்களை பழி தீர்த்ததாகவும் நினைத்தனர் ஊர் பொதுமக்கள்.
அன்றைக்கு இருந்து கிராமத்தை ஆபத்திலிருந்து காக்கும் தெய்வமாய் கருநாகத்தை வணங்க ஆரம்பித்தனர். கருநாகபுரத்தின் வரலாறும் கருநாகனின் ஆட்சி திறமையும் அவன் நல்லுள்ளமும் கண்டு ஊர் மக்கள் மெய்சிலிர்த்து கேட்க, வஞ்சகமாக அவன் உயிர் பிரிந்த கதை கேட்டு துடிதுடித்து போக, கருநாக உருவெடுத்து பழி வாங்கி காவல் தெய்வமாக ஊரே பரவசத்தில் தன்னை மறந்து கைகூப்பி நின்றனர். கூத்து முடியும் போது 2 மணி. ஒவ்வொருவராக கலைந்து செல்ல தொடங்கினர். மூவரும் எழுந்து நடந்தனர். என்ன கதை முழுசா தெரிஞ்சுதா? இன்னும் குழப்பமா தான் இருக்கு. என்ன குழப்பம்? அந்த லிங்கம் எல்லாம் எங்க போச்சு? ஒரு மனுஷன் இப்படி பாம்பா மாற முடியும்? டேய், இது கதடா. எனக்கு அப்படி தோணல. டேய், நீ எத்தனை நாவல் படிச்சிருப்ப? அதில் வர கதையெல்லாம் உண்மையா? வேந்தா, நாவலும் கூத்தும் ஒன்று இல்லை. நாவலும் கிராமத்து கதையும் ஒன்று இல்லை. என்ன ஒன்று இல்லை? கிராமத்தில் சொல்லுற கதை பாதி உண்மை இருக்கும். நடந்த சம்பவத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற பாதி உண்மையாத்தான் இருக்கும். கருநாகம்தான் கருநாகன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இது உனக்கே பைத்தியகாரத்தனமா இல்லை? சரி விடு. அந்த மரகத லிங்கம் பற்றி என்ன சொல்ற? ஒருவேளை அப்படி இருந்தா இத்தனை நாளாக அதை கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? ஒருவேளை இன்னமும் இந்த ஊர்லேயே அது மறைச்சு வைக்கப்பட்டிருந்தா? இப்போ என்ன சொல்ல வர்ற? அதை தேடி கண்டுபிடிக்க போறியா? முடிஞ்சா அதையும் பண்ணுவேன். வீட்டுக்குள் நுழைய மாடி ஏறி அறைக்கு சென்று விட்டான் இளங்கோ. பரணியும் அவன் பின்னாடியே வந்தான். இளங்கோ, நீ பண்றது சரியில்லை. என்ன சரியில்லை? நம்ம இங்க வந்தது திருவிழா பார்க்கறதுக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பரணி, நீயும் புரிஞ்சுக்கலையா? நீ பண்றது ஒண்ணுமே புரியலடா. இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே கருநாகம் துரத்துற மாதிரி கனவு வந்தது. இங்க வந்தா நிஜத்துல என்ன கருநாகம் துரத்துது? இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அது தப்பா? இளங்கோ, அது வெறும் கோஇன்சிடென்ட். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதை பண்ணத்தான் போறேன். குட் நைட் என கூறி போர்வையை இழுத்து மூடிக்கொண்டான். அடுத்த நாள் காலை, திருவிழாவின் 2வது நாள், மாவிளக்கு ஏற்றும் விழா. பச்சரிசியை ஊற வைத்து பின் நன்றாக அதை வெயிலில் உலர்த்தி அதை இடித்து வெல்லம் சேர்த்து பிசைந்து விளக்காய் பிடித்து எண்ணெய் இட்டு கோவிலுக்கு எடுத்துச் சென்று விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து மாவிளக்கு செய்து கோவிலுக்கு எடுத்துச் செல்ல தொடங்கினர். செண்பகமும் கயல்வெளியும் மாவிளக்குடன் கோவிலுக்கு சென்றனர். வேந்தனும் பரணியும் ஆற்றுக்கு செல்ல இளங்கோ வரவில்லை என கூறி அறையில் இருந்து விட்டான். இருவரும் ஆற்றுக்கு சென்றதும் இளங்கோ உடை மாற்றிக்கொண்டு வெளியேறினான். நேராக கோவிலை சுற்றி கொண்டு மலைப்பாதையில் நடந்தான். மலையில் ஏறாமல் சுற்றி சென்று குடிசையை அடைந்தான். தாத்தா, தாத்தா, தம்பி, நான் எங்கே இருக்கேன்? இளங்கோ திரும்பி பார்க்க தாத்தா விறகு கட்டைகளை சுமந்து நடந்து வந்து கொண்டிருந்தார். அருகில் வந்ததும் இளங்கோ விறகுகளை இறக்கி வைத்தான். என்ன தம்பி இந்த பக்கம்? உங்களைத்தான் பார்க்க வந்தேன் தாத்தா. என்னையா? என்ன விஷயம் தம்பி? உள்ள வாங்க, பேசலாம். உள்ளே சென்று இளங்கோ அமர தாத்தா தண்ணீர் எடுத்து கொடுத்தார். தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக இளங்கோ இருக்கவே தாத்தா பேச்சை தொடங்கினார். என்ன தம்பி, கருநாகம் பத்தி பேசணுமா? தாத்தா, இப்படி யோசிக்கும் போதே தெரியுது தம்பி. உண்மைதான் தாத்தா. அதை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த ஊருக்கு வர்ற முன்னாடியே என் கனவுல கருநாகம் துரத்துற மாதிரி வந்தது. இங்க நிஜத்திலேயே துரத்துது. நீங்க தான் இந்த ஊர்ல பாம்புகளே இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி நான் மட்டும் அதை பார்த்தேன்? அதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரியாது தம்பி. ஆனா கருநாகத்தை நீங்க பார்த்ததும் உண்மைனா அது உங்க அதிர்ஷ்டம். மன்னர் கருநாகன் தான் கருநாகன்னு நீங்க நம்புறீங்களா? கூத்துல சொன்ன கதை உண்மையா? தம்பி, இந்த ஊரே நம்புது. அது மன்னரோட மறு உருவம்தான். அப்ப அந்த மரகத லிங்கம் என்ன ஆச்சு? தாத்தா ஒன்றும் கூறவில்லை, மௌனமாகவே இருந்தார். தாத்தா, அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மரகத லிங்கம் உண்மைனா கருநாகமும் உண்மை. இதை தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. வேணாம் தம்பி, இது விஷப்பரிச்சை. தாத்தா, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தாத்தா பேச தொடங்கினார். தம்பி, மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, தெளிவா சொல்றேன். இளங்கோ ஆர்வமா கேட்க தயாரானான்.
நான் முன்னவே சொன்ன மாதிரி நீங்க அதிர்ஷ்டக்காரன் தம்பி. அதனால இதை சொல்றேன் தம்பி. கருநாகத்தை யாரும் பார்த்ததும் இல்லை, பார்த்தவங்க யாரும் உயிரோட இல்லை. அதுக்கு காரணம் மரகத லிங்கத்தை யார் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் கருநாகம் தெரியும். கருநாகம் அவங்க யாரையும் சும்மா விட்டதில்லை. கருநாகத்தை பார்த்தாலே ஆயுளின் கடைசி வினாடிகள் அதுதான். அப்படி பார்த்தா என்னையே கருநாகம் இன்னும் கொல்லாம இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க மரகத லிங்கத்தை அடையணும்னு நினைக்கல. நீங்க அது என்னன்னு தெரியாம அதை தேடி போயிருக்கீங்க. அதனால தான் கருநாகம் உங்களை எச்சரிக்கை மட்டும் பண்ணியிருக்கு. இனிமே அதை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பாருங்க. இல்ல தாத்தா, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அடைய நினைக்கல, அது உண்மை. எல்லாரும் அடைய நினைச்சுதான் இறந்தாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நேர்ல பார்த்தேன் தம்பி. தாத்தா, அது யாரு? கண்களில் கண்ணீருடன் தாத்தா கூறினார், என் மகன். இளங்கோ ஆச்சரியத்துடன் கேட்டான், வேந்தனோட அப்பாவா? ஆமா தம்பி. என்ன நடந்துச்சு தாத்தா? என் ஒரே பையன் மாணிக்கவேல் மரகத லிங்கங்களுடைய மதிப்பு தெரிஞ்சுட்டு அதை அடைய வெறி பிடிச்சி அலைஞ்சான். அதை வெளிநாட்டுக்காரங்களுக்கு விலை பேசி பல லட்சம் முன்பணம் வாங்கி வீடு கட்டுனான். இதுல எனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்து கைகலப்பாகி நான் தனியா இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது அலறல் சத்தம் கேட்டு எழுந்திருச்சு வெளியில போய் பார்த்தேன். மாணிக்கம் கத்திக்கிட்டு மலையில ஏறி ஓடினான். என்ன ஆச்சுன்னு தெரியாம நானும் பின்னாடியே போக அப்பத்தான் பார்த்தேன், அவனை தொடர்ந்து நிழல் போல கருநாகம் போகுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கும் போதே கருநாகம் மாணிக்கத்தை கடிக்க அவன் அலறிட்டே மலையில இருந்து கீழே விழுந்துட்டான். எவ்வளவு தேடியும் அவன் உடம்பு கிடைக்கல. நான் தான் என் பையனை கொன்னுட்டதா செண்பகம் நம்புனான். என் பேரன் பேத்தி கூட என்னை நம்பல. எல்லாரும் என்னதான் சந்தேகப்பட்டாங்க என கூறிக்கொண்டே அழத் தொடங்கினார். இதை அனைத்தையும் ஜன்னல் வழியே கேட்டுக்கொண்டிருந்த பரணி சத்தம் செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். சிறிது நேரத்தில் கண்களை துடைத்து கொண்டு தாத்தா கூறினார், தம்பி, என் பையனுக்கு ஏற்பட்ட நிலைமை உனக்கும் நடக்கக்கூடாது. நீயும் என் பேர மாதிரி தான். இது எல்லாத்தையும் மறந்துட்டு திருவிழா முடிஞ்சதும் ஊர் போய் சேரு. அதுதான் உனக்கும் நல்லது. சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். யோசித்துக் கொண்டே நடந்தான். தாத்தா கூறுவது உண்மை போன்றே தோன்றியது. ஆனாலும் குழப்பமாகவே இருந்தது. நடந்து வந்து கொண்டிருந்தவன் வடதிசை கல்லை பார்த்ததும் நின்றான். கோவில் நிழல் இன்றும் வடதிசை கல்லில் சென்று முடிந்தது. கருநாகம் கல்லை சுற்றி கொண்டு நின்றது ஞாபகம் வந்ததும் தான் அன்று இரவு வடதிசை கல்லை பார்க்கவே வந்தேன். அதில் கருநாகம் இருந்தது. இதற்காக அன்று நான் கருநாகத்தை பார்க்க வேண்டும்? தாத்தா சொல்லுவதை போல் அது எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வடதிசை கல்லுக்கு இடையே ஏதோ மர்மம் இருக்கின்றது. யோசித்துக் கொண்டே நடந்தான். கோவிலை தாண்டி செல்ல நினைக்க கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று மனம் தோன்றியது. கோவிலுக்குள் நுழைந்தான். நேராக புற்றுக்கு அருகில் சென்றான். புற்றை நோக்கியவாறு மெதுவாய் கூறினான், தாத்தா கூறுவது போல நீ எனக்கு எச்சரிக்கை செய்ததாய் நான் நினைக்கவில்லை. நீதான் எனக்கு மரகத லிங்கத்தை காண்பிக்க முயற்சிப்பதாக நினைக்கிறேன். முதலில் கனவில் வந்தாய், பின் என் நிஜத்தில் வந்தாய். நீயே மரகத லிங்கத்தை எனக்கு காண்பிப்பாய் என நம்புகிறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தான். இரவு 11 மணி. இளங்கோ அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். கனவில் கோவிலை நோக்கி நடந்தான். வடதிசை கல்லுக்கு அருகில் சென்றான். கல்லில் கருநாகம் சுற்றி இருந்தது. இவன் வந்ததும் அது சீறியது. பின் அமைதியாக கல்லிலிருந்து இறங்கி கல்லை ஒருமுறை சுற்றி வந்து கோவிலை நோக்கி சென்றது. இளங்கோ எழுந்தான். எப்பொழுதும் கனவிலிருந்து முழித்ததும் முகமெல்லாம் வேர்த்து கொட்டும், கைகள் நடுங்கும். இன்று அவ்வாறு இல்லை. கனவும் மிகவும் தத்ரூபமாக உண்மையில் நடப்பது போன்றே இருந்தது. எழுந்து சென்று தண்ணீர் குடித்தான். யோசித்துக் கொண்டே அறையில் நடக்கத் தொடங்கினான். சென்ற முறையும் கனவிலிருந்து எழுந்து கோவிலுக்கு சென்ற போதே கருநாகத்தை பார்த்தான். இப்பொழுதும் அவ்வாறே கனவு வந்துள்ளது. கோவிலுக்கு செல்லலாமா வேணாமா என்று யோசித்தான். ஆனால் கனவில் அது ஏதோ ஒன்றை குறிப்பிடுவது போன்றே இருந்தது. ஏதோ ஒரு தகவலை சொல்லிவிட்டு செல்வது போலவே இருந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான்.
சிறிது நேரத்தில் சென்று பார்த்து விடலாம் என்று முடிவு எடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். பௌர்ணமி நிலவில் வெளிச்சத்தில் நடக்கத் தொடங்கினான். இன்று மாவிளக்கு விழா மட்டும் என்பதால் தெருவில் கூட்டமில்லை. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். மெதுவாய் சுற்றிலும் பார்த்துவிட்டு கோவிலை நோக்கி சென்றான். வடதிசை கல் அருகில் சென்று மொபைல் டார்ச் அடித்து பார்த்தான். கல் மட்டுமே இருந்தது. டார்ச் அடித்து சுற்றிலும் ஒருமுறை பார்த்துவிட்டு கல் அருகில் வந்தான். கல்லை நன்றாக சுற்றி பார்த்தான். அதில் ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்று நன்றாக பார்த்தான். எதுவும் இல்லை. பின் யோசித்துவிட்டு அருகில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து தோண்ட ஆரம்பித்தான். கல்லுக்கு கீழே 1 அடி வரை தோண்டிய பின் கல்லை பலம் கொண்டு தூக்கி வெளியில் வைத்தான். மீண்டும் கல்லை நன்றாக தொட்டு தடவி பார்த்தான். ஒன்றும் இல்லாமல் போகவே விரக்தியுடன் கல்லை மீண்டும் குழிக்குள் நுழைத்தான். கல் சென்று மண்ணை இடித்ததும் ஒரு சத்தம் கேட்டது. மீண்டும் பலம் கொண்டு கல்லை வெளியே தூக்கி குழிக்குள் குச்சியை வைத்து மண்ணை தள்ள அங்கே ஒரு கல் போன்ற பொருள் இருந்தது. அதை மெதுவாய் வெளியே எடுக்க அது ஒரு கல்லால் செய்யப்பட்ட பெட்டி போல இருந்தது. அதை எப்படி திறப்பது என்று தெரியாமல் சுற்றி சுற்றி பார்க்க அதிலிருந்த விசையை பிடித்து இழுக்க அது கையோடு வந்தது. பெட்டியும் திறந்து கொண்டது. உள்ளே பட்டு துணியால் சுற்றப்பட்டு ஏதோ இருந்தது. அதை கையில் எடுத்துக்கொண்டு பெட்டியை கீழே வைத்துவிட்டு பட்டு துணியை பிரித்து தனியாய் எடுத்து மொபைல் டார்ச் அடித்து பார்க்க ஆச்சரியம். இளங்கோ அதை ஆவலுடன் சுற்றி சுற்றி பார்க்கிறான். அது ஒரு கல்லால் செய்யப்பட்ட பாம்பின் தலை. அந்த கல்லால் செய்யப்பட்ட பாம்பின் தலையை பார்த்ததும் இளங்கோவிற்கு புரிந்துவிட்டது. இது அன்றைக்கு மலையில் பார்த்த பாம்பு சிலையின் தலை. இது இங்கு இருப்பதனாலேயே கருநாகம் வடதிசை கல்லை சுற்றி இருந்திருக்கிறது. இந்த தலையை வைத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான். தாத்தா ஞாபகம் வரவே அவரின் குடிசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். டார்ச் அடித்து கொண்டே மண் பாதையில் நடந்து குடிசையை அடைந்து கதவை தட்டினான். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. தாத்தா வந்தார். என்ன தம்பி இந்த நேரத்துல? உள்ள வாங்க. இத பாருங்க. பாம்பின் தலையை காட்ட பயத்துடன் அதை வாங்கி பார்த்தார். என்ன தம்பி இது? எங்க கிடைச்சது? இளங்கோ நடந்தது அனைத்தும் கூற ஆச்சரியமாக இளங்கோவை பார்த்தார் தாத்தா. தம்பி உண்மையாவா சொல்றீங்க? ஆமா தாத்தா. இப்ப இத வச்சு என்ன பண்ண போறீங்க? மலைக்கு போனாதான் தெரியும் தாத்தா. அங்க எதுக்கு தம்பி? தாத்தா அங்க ஒரு பாம்பு சிலை பார்த்தேன். தலை இல்லாம இருந்துச்சு. இந்த தலை அந்த சிலையோடது தான். இப்ப நம்ம அங்க போனாதான் அங்க இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். தம்பி இருந்தாலும் நம்ம அங்க போகணுமா? தாத்தா நீங்க கருநாகத்தை நினைச்சு பயப்படுறீங்க. எனக்கு இந்த தலை இருக்கிறத காமிச்சதே அந்த கருநாகம் தான்னு நான் நம்புறேன். பயப்படாம வாங்க. சிறிது நேரம் யோசித்துவிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டனர். இரவாக இருப்பதால் அந்த சிலை பார்த்த இடம் சரியாக தெரியவில்லை. அன்றைக்கு நடந்து வந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து இடது பக்கமாய் கீழ் நோக்கி நடந்தனர். சரிவாக இருக்கவே மரங்களை பிடித்துக்கொண்டு மெதுவாய் இறங்கி பள்ளத்துக்கு அருகில் வந்தனர். அங்கிருந்து திரும்பி பார்க்க அந்த பெரிய பாறை தெரிந்தது. படம் எடுக்கும் பாம்பின் உருவம் செதுக்கப்பட்ட பாறைக்கு பின்புறம் செல்ல அங்கே அந்த தலையில்லா பாம்பின் சிலை இருந்தது. இளங்கோவும் தாத்தாவும் ஒருவரை ஒருவர் பார்க்க தலையை கையில் எடுத்தான் இளங்கோ. அதை பாம்பின் கழுத்தில் வைத்து அழுத்த அது சரியாக பொருந்தி கொண்டது. தலை பொருந்தியதும் பாம்பின் சிலை சிறிது மேல் எழும்பியது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கத் தொடங்கினர். பின்னர் இளங்கோ அந்த பாம்பின் சிலையை பிடித்து இழுத்தான். ஒன்றும் ஆகவில்லை. பாம்பின் சிலையை பலம் கொண்டு சுற்றினான். அது சுற்றத் தொடங்கியது. சிலையை சுற்ற சுற்ற பெரிய பாறை சிறிது சிறிதாய் நகர்ந்தது. பாறை நகர்ந்ததும் அதற்கு கீழே தெரிந்தது ஒரு துளை. டார்ச் அடித்து பார்க்க ஒரு ஆள் இறங்கி செல்வது போன்று ஒரு சுரங்க பாதை அமைக்கப்பட்டிருந்தது. இருவரும் ஆச்சரியத்துடன் நம்ப முடியாமல் பார்த்தனர். தாத்தா இது ஒரு சுரங்க பாதை. ஆமா தம்பி, இந்த சுரங்க பாதை ரகசியமான ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. அங்கதான் இந்த மரகத லிங்கம் இருக்கணும். தம்பி வேற எங்கேயாவது ஆபத்தான இடத்துக்கு இந்த பாதை போச்சுன்னா என்ன பண்றது?
தாத்தா, சுரங்கப்பாதை உருவாக்கினது யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போறதுக்கும் அங்க மறைவா பொருட்களை வைக்கிறதுக்கும் தான். இதுல ஆபத்து இருக்கலாம், ஆனா அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டும் உள்ள போறேன், நீங்க வெளியில இங்கேயே இருங்க. தம்பி, பார்த்து பொறுமையா போ. ஆபத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சா திரும்ப வந்துரு, வேற ஒரு நாள் பார்த்துக்கலாம். சரி தாத்தா. டார்ச் அடித்து கொண்டே குழிக்குள் இறங்கினான். குனிந்து நடக்கும் அளவிற்கே பாதை இருந்தது. டார்ச்சை முன்னால் அடித்து பார்த்துவிட்டு பொறுமையாய் முன்னேறினான். 10 நிமிடம் நகர்ந்து செல்ல பாதை சிறிது சிறிதாய் அகன்று கொண்டே சென்றது. ஒரு ஆள் நிற்கும் அளவுக்கு பாதை அகன்று சென்றது. சிறிது தூரத்திலேயே பாதை முடிந்தது. சுவற்றோடு சுவராக ஒரு கதவு இருந்தது. மண்ணால் அரிக்கப்பட்டு சிதைந்து போயிருந்தது அந்த கதவு. கதவை தள்ள கதவு தனியாய் பெயர்ந்து கீழே விழுந்தது. கதவுக்கு அப்பால் ஒரு சிறிய அறை போன்ற அமைப்பு. உள்ளே சென்று பார்க்க அறை காலியாக இருந்தது. சுற்றிலும் பார்க்க எதுவும் இல்லை. இளங்கோவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நீளமாக சுரங்கப்பாதை அமைத்து அதன் இறுதியில் ஒரு அறையை அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அறையில் ஒன்றுமில்லை. ஒருவேளை இதற்கு முன்பே யாரோ வந்து எடுத்து சென்றிருப்பார்களோ? இது ஒரு புதிராக கூட இருக்கலாம் என்று எண்ணி அறையை திரும்பவும் சுற்றி சுற்றி பார்த்தான். சுவற்றில் கையை வைத்து அழுத்தி பார்த்தான். தரையிலும் தடவி பார்த்தான். எதுவும் கிடைக்கவில்லை. இவ்வளவு தூரம் வந்தது வீண் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு மீண்டும் சுரங்கப்பாதையில் நடக்கத் தொடங்கினான். லிங்கங்கள் இங்கு இல்லை என்றால் எங்கு இருக்கும்? வேறு எங்காவது இருக்குமா? இல்லை இதற்கு முன்பே வேறு எவரேனும் வந்து எடுத்து சென்றார்களா? எதுவும் புரியாமல் குழம்பி போனான். அப்பொழுது என் கனவில் கருணாகம் வந்து பாம்பு தலை இருக்கும் இடம் காண்பித்தது பொய்யா? என் கற்பனையா? வடதிசை கல்லின் மேல் இருந்த என் சந்தேகம்தான் இந்த கற்பனைக்கு காரணம் என்ற முடிவுக்கு வந்தான் இளங்கோ. கருணாகம் லிங்கங்களை அடைய நினைப்பவர்களை கொல்லும் என்பது உண்மையானால் எவ்வாறு வேறு ஒருவர் வந்து இங்க வந்து லிங்கங்களை எடுக்க முடியும்? என்னை போல லிங்கங்கள் மேல் ஆசை இல்லாத ஒருவர் எடுத்திருக்கலாமோ? லிங்கங்கள் காணாமல் குழம்பிய இளங்கோ பலவாறு யோசிக்க தொடங்கினான். லிங்கங்கள் பற்றி குழப்பமே கடைசியில் நிலவியது. யோசித்துக் கொண்டே சுரங்கப்பாதை துவக்கத்திற்கு வந்தான். மேலே பார்க்க தாத்தா இல்லை. தாத்தா, தாத்தா! பதில் ஏதும் வராமல் போகவே மெதுவாய் மேலே குதித்து தரையை பிடித்து கால்களை உந்தி மேலே வந்தான். தாத்தா ஒரு மரத்தில் தலை சாய்ந்து மயங்கி கிடந்தார். தாத்தா! ஓடி சென்று அவர் முகத்தில் தட்டி சுய நினைவுக்கு கொண்டு வர முயன்றான். தாத்தா, தாத்தா! என்னாச்சு தாத்தா? பின் மண்டையிலிருந்து ரத்தம் கசிந்தது. தாத்தா மெலிதாக முணங்கினார். தம்பி, தாத்தா என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்து இளங்கோவின் தலையில் பலத்த அடி விழுந்தது. தலையை பிடித்து கொண்டே தரையில் சரிய இமைகள் மூடுவதற்கு முன் அந்த உருவத்தை பார்த்தான். மெலிதாய் முனகிக் கொண்டே கண்களை மூடினான் இளங்கோ. பரணி! சிரிப்புடன் நின்றிருந்த பரணி இளங்கோவை மரத்துடன் சேர்த்து கட்டி வைத்துவிட்டு தண்ணீரை எடுத்து தெளித்தான். தலையில் விழுந்த அடி தலைக்குள் ஒரு பிரளயத்தை உண்டாக்க மெதுவாய் கண் திறந்தான் இளங்கோ. என்ன மச்சான், அடி எப்படி இருக்கு? பரணி, எதுக்கு இப்படி பண்ணன? எனக்கு துரோகம் பண்ண நினைச்சதுக்கு? என்னடா சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டுடா. அப்புறம் ஏன் மரகதலிங்கம் எடுக்க வரும்போது என்கிட்ட சொல்லாம நான் தூங்கின அப்புறம் இங்க வந்தேன்? டேய், எனக்கே இங்க இருக்குன்னு தெரியாதுடா. அதுவும் இல்லாம மரகதலிங்கம் பத்தி நான் சொல்லும்போது நீ நம்பவே இல்லை. சரி, இப்ப நம்புறேன். எனக்கு அது வேணும். அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதோட மதிப்பு தெரியாம பேசுற இளங்கோ. மரகதலிங்கம் கொடுத்துடு, உனக்கும் அதுல ஒரு பங்கு தர்றேன். தேவையில்லை, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். அந்த மரகதலிங்கம் எங்க? ஏன் வரும்போது நீ எடுத்துட்டு வரல? உள்ள லிங்கம் இல்ல. பொய் சொல்லாத இளங்கோ, நான் உண்மையாதான் சொல்றேன். அந்த லிங்கம் இல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? அது இருக்குன்னு தெரிஞ்சுதானே நீ இங்க வந்த. என்கிட்ட விளையாடாத இளங்கோ. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் பார்த்துக்கோ. உள்ள என்ன பார்த்த அதை சொல்லு.
சின்னதா ஆரம்பிக்கிற பாதை போக போக ஒரு ஆள் அளவுக்கு பெருசா மாறும். அதுக்கப்புறம் அங்க ஒரு கதவு திறந்தா உள்ள ஒரு சின்ன ரூம் காலியா இருக்கு. நல்லா தேடி பார்த்துட்டு தான் திரும்பி வந்துட்டேன். இதுல எதுவும் பொய் இல்லையே? இல்ல. அந்த கருநாகம் உன்னை மட்டும் ஏன் ஒன்றும் பண்ணல? அதை திரும்ப பாத்தியா? நான் லிங்கத்தை அடைய ஆசைப்படல, அதனால பாம்பு என்ன ஒன்றும் பண்ணல. அப்போ அந்த பாம்பு என்ன கொன்னுடுமா என கேட்டு சிரித்தான். நீயும் அந்த கதையை நம்புறியா இளங்கோ? உனக்கே இது காமெடியா தெரியல? இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று சொல்லியிருந்தா நானும் சிரிச்சிருப்பேன். அப்ப நீ இத உண்மைன்னு நம்புற? ஆமா. அப்ப ஏன் என்ன கொல்ல வரலன்னு யார் சொன்னா? சிரிப்பதை நிறுத்திய பரணி, என்ன சொல்ற இளங்கோ? என்னை பயமுறுத்த பார்க்கிறியா? என் முன்னாடி வர சொல்லாத. சத்தம் கேட்டதும் நடுங்கிக் கொண்டே சுற்றி பார்த்தான். என்ன பரணி, இப்ப நம்புறியா? இன்னும் நம்பலையா? மேல பாரு. பரணி நடுக்கத்துடன் மேலே பார்க்க மரக்கிளையில் அமர்ந்து ஆக்ரோசமாய் பிளந்த நாக்கை வெளியில் நீட்டியது. பரணி அலறத் தொடங்க கருநாகம் கிளையிலிருந்து நேராக பரணியின் கழுத்தில் விழுந்தது. கத்திக்கொண்டே கீழே சாய பரணியின் கழுத்து சுற்றி நெரித்து தலையை தூக்கி நெற்றியில் பதித்தது முதல் முத்தத்தை. விடியத் தொடங்கியது. பரணி பாம்பு கடித்து இறந்தது தெரிந்து ஊரே மலைக்கு வந்து விட்டது. சுரங்கப்பாதை இருந்ததும் அதை இளங்கோ கண்டுபிடித்ததும் மரகதலிங்கத்திற்கு ஆசைப்பட்டு பரணி இங்கு வந்து இளங்கோவை கட்டி வைத்ததும், கருநாகம் கடித்து பரணி இறந்ததும், மரகதலிங்கம் சுரங்கத்தில் இல்லாததும் அனைத்து செய்தித்தாள்களிலும் இடம்பெற்றது. ஒரே நாளில் கருநாகபுரம் பிரபலமானது. பரணியின் இறப்பிற்கு காரணம் சாதாரண பாம்பா, இல்லை மரகதலிங்கத்தை காவல் காக்கும் மன்னர் கருநாகனின் மறு உருவமா என்று அனைத்து தொலைக்காட்சியிலும் விவாதம் நடக்க தொடங்கியது. மரகதலிங்கத்தை அடைய ஆசைப்பட்டால் நிகழும் விபரீதத்தின் சாட்சியாகவே பரணியின் இறப்பு ஊர் மக்களால் பார்க்கப்பட்டது. கருநாகம் ஊரையே காவல் காக்கும் தெய்வம் என்று ஊர் மக்களால் நம்பப்பட்டு கோவில் புற்றுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. வேந்தனின் தாத்தா மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்று நடந்தவற்றை விளக்கி கூற கண்ணீருடன் அவரை ஏற்றுக்கொண்டது வேந்தனின் குடும்பம். 4 நாள் திருவிழா முடிய இளங்கோ அங்கிருந்து ஊருக்கு புறப்பட தயாரானான். ஆடைகளை பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு வேந்தனுடன் வெளியில் வந்தான். இருவரும் நடக்க கோவில் வந்ததும் கடையில் பால் வாங்கி கொண்டு நேராக புற்றுக்கு சென்றான். பாலை புற்றில் ஊற்றி வணங்கிவிட்டு வெளியில் வந்தான். இருவரும் பேசிக்கொண்டே நடந்து தென்னந்தோப்பு தாண்டி வயலில் இறங்காமல் வரப்பில் நடந்து கருநாகபுரம் பெயர் பலகை அருகில் நின்றார்கள். அந்த லிங்கம் ரகசிய அறையில இல்லைனா எங்கடா போயிருக்கும் என்று கேட்டான் வேந்தன். தினமும் செய்தியில பாக்குறோம், கோவில் சிலை மாயம், வெளிநாட்டில் பழங்கால சிலை கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி இந்த லிங்கமும் ஒரு நாள் செய்தியில வரும். அந்த நிலைமையில தான் நம்ம நாடு இருக்கு. அப்போ லிங்கம் இங்க இல்லைன்னு சொல்றியா? எனக்கு தெரியல வேந்தா, இதே ஊர்ல கூட இன்னும் லிங்கம் இருக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிச்சு நம்ம அரசியல்வாதிக கையில சிக்கி அது வெளிநாட்டுக்கு கடத்தப்படுறதுக்கு அது எல்லாம் கண்டுபிடிக்காமலேயே இருக்கலாம். சில மர்மங்களாவே இருப்பது நல்லது வேண்டா. அதே நேரத்தில் பேருந்து வர அதில் ஏறி ஜன்னல் இருக்கையில் அமர்ந்து வேந்தனை பார்த்து கையசைக்க பேருந்து கிளம்பியது. கருநாகபுரம் பெயர் பலகை மறையும் வரை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு சென்றான். இன்னும் புரியாத புதிராகவே இருந்தது மரகதலிங்கங்கள். வாழ்வின் மறக்க முடியாத விடுமுறை நாளாக இது என்றும் இருக்கும் என்ற நினைவுடன் செல்கிறான் இளங்கோ. கோவிலின் பின்புறம் இருந்து நெளிந்து புற்றில் ஏறி உள்ளே சென்று ஈசன் கழுத்தில் இருக்கும் நாகம் போன்று மரகதலிங்கத்தில் சுற்றி தலை தூக்கி சீறுகிறது கருநாகம்.